Guys, welcome on to this channel. So, Englishல 12th ஸ்டாண்டர்டில் நம்ம இங்கிலீஷையோ தமிழையோ அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோட லாங்குவேஜஸ்க்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்குறோம். இந்த இம்பார்ட்டன்ஸ் கடைசி நம்மளுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கொடுக்காது. அதுவும் முக்கியமாக இங்கிலீஷில் கிராமரில் அதிகப்படியான மார்க்ஸஸ் நான் வந்து 90% எடுப்பேன். பட் எனக்கு எக்ஸாமினேஷனில் 70% தான் வருது. பிகாஸ் கிராமர் அப்படின்ட்டு நிறைய இடங்களில் நம்ம அதை டிசப்பாயிண்ட் ஆகிருப்போம். அதுக்கு காரணம் கிராமராக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து கிராமரை ஈஸியாக நம்ம ஒரு வீடியோ பார்த்தோன்னே அதை படிக்கிறது அண்ட் ஈஸியாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது அண்ட் நம்மளுக்கு அது மேலே ஒரு சின்ன ஆர்வத்தை கொடுக்குறது அண்ட் கடைசி நேரம் நம்ம அந்த வீடியோவை பார்த்தாலும், அதாவது நம்ம எக்ஸாமினேஷன்ஸ்க்கு முன்னாடினாலும் கட் அண்ட் கிளியர், அதாவது நம்ம புக்கில் யூனிட் 1ன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த யூனிட் 1ல் உங்களுக்கு அதிகப்படியான கிராமர்ஸ் இருக்கும். அந்த கிராமர்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட்டு யூனிட்னு நீங்கள் எடுத்துட்டாலே அது லிஸ்ட் போட்டு சொல்லலாம். ஹோமோஃபோன்ஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸஸ், டிராஃப்டிங் அ ஸ்பீச், நோட் மேக்கிங், டென்சஸ், மாடல்ஸ் அண்ட் செமி மாடல்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், லெட்டர் ரைட்டிங். இது எல்லாமே அதிகப்படியான வீடியோஸில் இருக்காது. பட் நம்ம வீடியோவில் இது ஒரு விஷயமா இருக்க போகுது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு யூனிட்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த யூனிட்டில் உள்ள புக் பேக் என்னலாம் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ எக்ஸாம் போர்ஷன்ஸ் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் 3 யூனிட்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டில் என்னென்ன கிராமர்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போமே தவிர எக்ஸாமினேஷன் அந்த கிராமர் தான் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். அதாவது பின்னாடி வந்து ஹோமோஃபோன்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் யூனிட்டில். இதெல்லாமே நம்ம கான்செப்டாக தான் படிப்போம். அதாவது ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா ஃபுல்லாகவே அதை வந்து நம்ம யூனிட் வைஸ் நம்ம படிக்கும்போது இந்த யூனிட்டில் உள்ளதை இப்போது மஸ்ட்டு கிராமரே நம்ம புரிஞ்சு தான் படிக்கணுமே தவிர அதை மனப்பாடமே படிக்கணும் அப்படின்ட்டுனே நம்ம அதை சொல்லவே கூடாது. பட் இங்கே என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கேட்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் எல்லாமே கேட்பாங்க. ஹோமோஃபோன்ஸ் 1 மார்க்ஸில் வரும், ஃப்ரேசல் வெர்ப் 1 மார்க்கில் வரும், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் 1 மார்க்கில் வரும், அண்ட் டிராஃப்டிங் த ஸ்பீச் ஒரு சந்தேகம் தான். நோட் மேக்கிங் உங்களுக்கு 5 மார்க்ஸ் 6 மார்க் லெவல்லே வரும், அண்ட் டென்சஸும் 1 மார்க்கில் வரும். அண்ட் இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கூட உங்களுக்கு வந்ததுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் மாடல்ஸ் ஆல்சோ 1 மார்க்லேயும் இருக்கும் அண்ட் 5 மார்க்கில் ஒரு கொஷினாக இருக்கும். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஒரு 3 மார்க்கில் இருக்கும். லெட்டர் ரைட்டிங் அதே மாதிரி 5 மார்க்ஸ் ஒரு 6 மார்க் கொஷனில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு கிளியரன்ஸ் வேணும். அதனால் கண்டிப்பாக நம்ம இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து நான் இனி வர்ற வீடியோஸில் எப்படி படிக்கலாம்னு ஒரு கிராமர் எடுத்துட்டோன்னா அந்த கிராமருடைய டாபிக். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஹோமோஃபோன்ஸ் சொல்கிறேன். ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன அண்ட் எதுக்கு ஹோமோஃபோன்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த ஹோமோஃபோன்ஸஸை நம்ம ஏன் கண்டிப்பாக படிக்கணும், எதுக்காக படிக்கணும் அண்ட் எந்தெந்த கொஷின்ஸஸ் இந்த மாதிரி எல்லாம் எப்படிலாம் கொஷின் டைப்ஸஸ் இருக்கலாம், என்னென்ன விதத்தில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது டிப்ஸஸ் அண்ட் ட்ரிக்ஸஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி கொஷின் கேட்டால் நம்ம எப்படி அட்டன் பண்ணலாம், இப்படி தான் கொஷின் கேட்பாங்களா அப்படின்ட்டு ஐடியாஸஸ் கொடுக்குறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விதத்துலலாம் கொஷின்ஸஸ் கேட்குறாங்க, 4 டைப் ஹோமோஃபோன்ஸ்லேயே கேட்குறாங்க, அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ சீக்வன்சஸை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தடுத்து நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது வீடியோஸஸ் வந்து எனக்கு யாராவது ஒரு டியூட்டர் மாதிரி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணணும், இல்லை ஒரு ஃப்ரெண்ட் மாதிரியோ ஒரு பிரதர் மாதிரியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். கமெண்டில் அதை கண்டிப்பாக லீவ் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் டவுட்ஸ் அபவுட் ஹோமோஃபோன்ஸில் என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்குது, எதுக்காக இதை படிக்கிறோம், இதை படிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன அண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனைம்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப் இது 3த்துக்கும்கான வித்தியாசங்கள் தெரியாமல் இருப்போம். அந்த கிராஃப்ஸ் எல்லாம் அதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் யூனிட் 1ல் மட்டும் தான் ஹோமோஃபோன்ஸ் இருக்கா அல்லது வேறு யூனிட்லேயும் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ், அவங்க கேட்ட எக்ஸசைஸ் கொஷின்ஸஸ் எல்லாத்தையுமே எக்ஸசைஸை கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சால்வ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எப்படி பிக்டோரியலாக படிக்கலாமா அண்ட் எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது என்ன, இந்த கொஷின்ஸ் எல்லாமே கன்ஃபியூஸே பண்ணக்கூடாது, ஞாபகம் இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது. அண்ட் அடுத்த பேஜ் நம்பர் ஏதாவது பேஜ் நம்பர் 72லையும் இதே மாதிரி இருக்குன்னா அதையும் படிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஒரு கான்செப்டுவலாக ஃபஸ்ட்டே இதை படிச்சோம்னா திரும்பி நான் அந்த யூனிட்க்கு போகும்போது ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள ஹோமோஃபோன்ஸும் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன வேலை, ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் படித்து முடிக்கிறது நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, அதுக்கடுத்து அதை கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுடைய டே டு லைஃப்லேயே மோஸ்ட்லி இது மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம், அதனால் பிரச்சனையே இருக்காது. ஹோமோஃபோன்ஸ் அதுக்கடுத்து அடிஷ்னலாக அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும், அதுவுமே கம்மியாக தான். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கொஷின்ஸஸில் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்பாங்க, இருந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் கவர்மெண்ட் PYQ அண்ட் PDA கொஷின்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம்.
அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள்ஸஸ் என்னெல்லாம் படிக்கலாம் எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களும் இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கு இது பண்ண போகிறோம். அண்ட் அஃபிக்ஸஸ் சொல்லும்போது இதோடைய யூசஸ் என்ன and எப்படி கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு கிளியர் கட் நிறைய பேருக்கு நம்ம கிராமரில் வராதுங்களுக்கு கிராமர் அந்த கான்செப்டை பார்த்துட்டு போயிருப்போம். அங்கே பார்க்கும்போது அப்படி இல்லாமல் இப்படி இருக்குமோ அப்படி இல்லாமல் இப்படி இருக்குமோன்னு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்காக ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அதாவது டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் என்ன அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம இனி பார்க்க போகிறோம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் நான் உங்களுடைய இதோட வீடியோஸஸ் எல்லாத்தையும் கூட சேர்ந்து நான் உங்களுடைய இதை டீச் பண்ணி அண்ட் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.